வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு நிஜமான ஹீரோவுக்கு அழகு என்ன தெரியுமா? மனசுல பட்டதை வெளிப்படையா தைரியமா பட்டுன்னு போட்டு உடைக்கிறது. அந்த விதத்துல நடிகர் பிரகாஷ் ராஜோடைய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன கிளிப்பிங் வயநாடு லிட்டரேச்சர் ஃபெஸ்டிவல்ல அவர் கொடுத்த ஒரு மணி நேரம் இன்டர்வியூல ஒரு சின்ன முக்கியமான கிளிப்பிங் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன் வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுடைய பிரதமர் விஸ்வகுரு 56 இன்ச்ச மிக கடுமையாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சொல்ல தயங்குறத கூட பட்டுன்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு பிரகாஷ் ராஜ். நெறியாளர் என்ன கேக்குறாங்க, மணிப்பூருக்கு போக வேண்டிய நேரத்துல இங்கே சினிமா பிரபலங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாரே பிரதமர், அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நறுக்கு தெரிச்ச மாதிரி பதில் சொல்றாரு. Morning I was in conversation with John Brittas, who made a speech in parliament that if Modi ji had taken that time to meet the first family, the Kapoor family, and instead gone to Manipur. So what do you envisage? No, actors are going to meet an actor there, not the Prime Minister. See, he is a useless, shameless, heartless, visionless man we have as the Prime Minister of this country. Useless is. Manipur is probably, if Manipur was in some other country, he would have visited. Because it is in my country, he doesn't want to visit. I mean, let us be very clear. I am very clear. We have a fellow without vision. We have a leader without vision. அவர் ஒரு ஆக்டருங்க. அப்ப ஆக்டர்கள் இன்னொரு ஆக்டரை சந்திக்க தானே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் த மோஸ்ட் யூஸ்லெஸ், ஷேம்லெஸ், ஹார்ட்லெஸ் அண்ட் விஷன்லெஸ் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேஸ் எவர் ஹேட் அப்படின்னு சொல்றார். அதாவது எந்த விதமான உபயோகமும் இல்லாத, எந்த விதமான வெக்கமான ரோஷமும் இல்லாத, எந்த விதமான மனித தன்மையும் இல்லாத, எந்த விதமான லாங் டேர்ம் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் ஆளை நம்ம பிரைம் மினிஸ்டரா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாருங்க. இத சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? சரி, இந்த ஒற்றை வரிய நம்ம டீகோட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பிரகாஷ் ராஜ் சொன்னார்ல, இந்த பயன்படுத்திய இந்த 4 முக்கியமான வார்த்தைகள், யூஸ்லெஸ், ஷேம்லெஸ், ஹார்ட்லெஸ், விஷன்லெஸ், எதன் அடிப்படையில் இந்த 4 கடுமையான விமர்சனங்களை அவர் வச்சிருப்பாரு அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? பிரகாஷ் ராஜ் மனசுல பட்டதை பட்டுன்னு பேசக்கூடியவர் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசை எதிர்த்து தன்னுடைய விமர்சனங்களை வெளிப்படையா அவர் பதிவு செஞ்சுட்டு வராரு. அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை பத்தி அவர் கவலைப்படுறதே இல்ல. தைரியமா களத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பிரகாஷ் ராஜ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்லியிருப்பாரு? சில பேரு எதுவுமே தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் மாதிரி, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி முடிவு எடுப்பாங்க. கிட்டத்தட்ட நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அப்படித்தான். 2014 நவம்பர் 8ஆம் தேதி திடீர்னு அறிவிச்சாரு, இன்று முதல் 500, 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி பண மதிப்பிழப்ப கொண்டு வந்தாரு. இதற்கு இவங்க சொன்ன காரணம் என்ன? கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட போறோம், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிடும், ஃபேக் நோட்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும், இப்படி எல்லாம் உருட்டினாங்கல்ல. கடைசியில இதெல்லாம் நடந்துதா? பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? 50 நாள் எனக்கு டைம் கொடுங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கங்க, 50 நாளுக்குள்ள இதெல்லாம் மாறலனா என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னாரு. 50 நாள் இல்ல, இது நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் ஏதாவது மாறி இருக்கா? கருப்பு படம் ஒளிஞ்சிருக்கா? இல்ல பிளாக் மணியை திரும்ப கொண்டு வந்துட்டாங்களா? இல்ல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி தான் குறைஞ்சு போச்சா? இல்ல ஃபேக் நோட்ஸ் தான் குறைஞ்சு போச்சா? மாறாக இதெல்லாம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. இரண்டாவது விஷயம், அவசரமாக அரைகுறையாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் இது ஒரு பெரிய சர்ச்சையாகத்தான் இருக்கு. தினம் நாம பேசிட்டு இருக்கோம். நேத்து கூட நிர்மலா சீதாராமன் ஒரு ட்வீட் போடுறாங்க, வரலாறு காணாத அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்குது அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நாட்டுல எல்லாரும் சுபிக்ஷமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்தட்டு மக்கள் மட்டுமே நல்லா செல்வாக்கோடையும் செல்வத்தோடையும் சந்தோஷமாவும் இருக்கிறாங்க.
மிடில் கிளாஸும் ஏழை எளிய மக்களும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல மிடில் கிளாஸோட நிலைமை இன்னும் மோசம். ஒரு பக்கம் வருமானம் இல்ல, இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறிடுச்சு. அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட கடன் வாங்கல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த அரசு. அதே மாதிரி கோவிட் காலத்துல இவங்க ஆரம்பத்துல கோவிடை எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி மிஸ்மேனேஜ் பண்ணாங்க. ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருந்தோம்னு நம்ம பிரதமர் எப்படி முட்டாள்தனமா மேடையில கோவிட நாங்க ஃபுல்லா கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு வெளிப்படையா போய் சொன்னாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. வேளாண் சட்டங்கள், விவசாயிகளோட நிலைமை என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம 3 முக்கியமான வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் போராட விட்டு அதுல கிட்டத்தட்ட 700 பேர் இறந்து போய், ஒருவேளை இதெல்லாம் யோசிச்சுதான் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. அடுத்தது பாருங்க, ஷேம்லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது வெக்கம், மானம், ரோசம் இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதர்னு. நியாயம் தானே? கோவிட்ல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது மனுஷன் சென்ட்ரல் விஸ்தால தனக்குன்னு ஒரு வீடு எல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. கோவிட்ல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உதவுறதுக்காக PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ணி அது மூலமா கல்லா கட்டி இன்னைக்கு அந்த PM கேர்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு ஃபண்ட் இருக்கு, அதை எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு RTI மூலமா கேள்வி கேட்டா அந்த தகவல்லாம் வெளியிட முடியாது அப்படின்னு மூடி மறைக்கிறாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலமா கார்பரேட்டுகளுக்கு கைகூலியாக செயல்பட்டு ஒரு பக்கம் கான்ட்ராக்ட கொடுத்து இன்னொரு பக்கம் கமிஷனை வாங்கி இல்ல ஈடிய வச்சு உருட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து கந்து வட்டி வசூல் பண்ற மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலமா வசூல் பண்ண அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம். கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம சுப்ரீம் கோர்ட் குட்டு வச்சதுக்கு அப்புறமும் இந்த விவரங்களை மூடி மறைக்க முயற்சி பண்ண அரசாங்கம் தானே இந்த பாஜக அரசாங்கம். ஒருவேளை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ? இதை விட இன்னும் சீரியஸ், ஹார்ட்லெஸ் அப்படின்ட்டாரு. ஒரு நாடுங்கிறது நிலப்பரப்பு மட்டும் கிடையாது, அந்த நாட்டுடைய ஆன்மா, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள். அப்ப அந்த மக்களை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள்ல பிரதமர் எப்படி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கணும். 2002ல இவர் CM இருக்கும்போது நடந்த கோத்ரா கலவரங்கள், ஆயிரக்கணக்கில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். இது தெரிந்தே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு BBC ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறான். பதறி அடிச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்றாங்க, BBC மேல ரைட் நடத்துறாங்க. உங்க மேல தவறு இல்லைன்னா ஏன் சார் பயப்படுறீங்க? கரண்ட் டாப்பருக்கு கொடுத்த அந்த 2 நிமிஷம் இன்டர்வியூல கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம மனுஷன் எப்படி மடக்குன்னு தண்ணி வேணும் வாங்கி குடிச்சாரு அப்படிங்கறத இந்த உலகமே பாத்துச்சுல்ல. அந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் அதுல கத்துக்கிட்ட பாடம் 10 வருஷமா மனுஷன் ஒரு பிரசன்ட் ரிவ்யூ கூட கொடுக்கல. கோவிட் காலத்துல திடீர்னு ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி புலம்பெயர் தொழிலாளர்கள்லாம் பல கிலோமீட்டர் நடந்து போய் அங்கங்க செத்து விழுந்து, ஆக்சிஜன் இல்லாம, மருந்து இல்லாம, ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்காம, ஆம்புலன்ஸ்ல, ரோட்ல, கங்கையில எவ்வளவு பிணங்கள் மிதந்தது அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்தோம்ல. இவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் இவரதான் இருக்க முடியும். 2 வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுதுங்க. 200க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க. 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. நாடே கொந்தளிச்சது. கிட்டத்தட்ட 60,000 பேர் இன்னைக்கு வீடு வாசல்லாம் இழந்துட்டு அகதிகள் மாதிரி முகாம்ல தங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அங்க அமைதி திரும்பல. 2 வருஷம் ஆயிடுச்சு. எதிர்கட்சி தலைவரும் மக்களின் பிரதமரான ராகுல் காந்தியும் இதோட பல முறை மணிப்பூருக்கு போய் அந்த மக்களை சந்திச்சுட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பக்கம் மோடி போலையே. 2024 தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு கூட மனுஷன் அங்க போல. அப்போ இதயம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குல்ல. இப்ப கூட பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்த போது சவுதி அரேபியா ட்ரிப்ப பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு மனுஷன் வந்தார்ல. சரி, நேரா காஷ்மீருக்கு தான் போக போறாரு, அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சா அங்க போகல. சரி, ஒரு பிரஸ் மீட்டாவது கொடுப்பாரு, இது சம்பந்தமான விஷயங்களை பிரஸ் மீட்லயாவது பேசுவாரு, இல்ல மன் கி பாத் மூலமா மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. இது ஒரு பிரதமரோட கடமை. மக்களுடைய பயத்தை குறைச்சு அவங்களை ஆசுவாசப்படுத்துறது ஒரு பிரதமரோட கடமை. அதை செய்வாருன்னு எதிர்பார்த்தா அதையும் செய்யலுங்க. சரி, அனைத்து கட்சி கூட்டத்தையாவது அட்டென்ட் பண்ணுவாரு பார்த்தா அதுக்கும் போலங்க பிரதமர். அப்போ என்ன முக்கியமான வேலைக்காக சவுதி அரேபியா ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா பீகார் தேர்தல் மேடையில போய் உட்கார்ந்துட்டு நிதிஷ்குமாரோட கெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு.
இதுதான் இவர் மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையா? ஒருவேளை இந்த காரணங்கள்லாம் வச்சு அவருக்கு இதயம் இல்லாதவர், ஒரு ஹார்ட்லெஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ? கடைசியா ஒண்ணு சொன்னாருங்க, ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லாங் டேர்ம் விஷன். உதாரணத்துக்கு தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எடுத்துக்கங்களேன். இளைஞர்கள் தான், அடுத்த தலைமுறை தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய திறன் மேம்பாடு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தையும் படிப்படியா அவர் உறுதி செய்யறாரு. ஸ்கூலுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம். வெறும் வயத்துல அந்த குழந்தைங்களால எப்படி படிக்க முடியும்? எப்படி ஆரோக்கியமா படிக்க முடியும்? எப்படி அவங்கள சிந்தனை செதறாம இருக்கும்? அப்ப காலையில முதல்ல நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறை நிரப்பணும், அப்பதான் மூளை நிரம்பும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த துல்லியமா தெரிந்து கொண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு இடைநிற்றல் சுத்தமா குறைஞ்சு போச்சு. பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, குழந்தைகளோட திறன் வெளிப்பாடு அதிகமா இருக்கு, கற்றல் திறன் அதிகமா இருக்கு. நான் முதல்வன் ஒரு திட்டம், அந்த திட்டம் மூலமா இன்னைக்கு சிவில் சர்வீசஸ்ல 50 பேர் கிளியர் பண்ணி நல்ல மார்க் வாங்கி இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் வாங்க போறாங்க. அப்போ எந்த தட்டு மக்களாக இருந்தாலும் கல்விதான் முக்கியம், கல்விதான் நமக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படிங்கறத புரிஞ்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் பேனாவையும் புத்தகத்தையும் கொடுக்கிறார். ஆனா நாட்டுடைய பிரதமர் என்ன பண்றாரு? இந்து, முஸ்லிம், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இப்படிப்பட்ட வேற்றுமைகளை மேடையில வெளிப்படையா பேசி அறிவை வளர்க்க வேண்டிய இடத்துல வன்முறையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம பேனாவை கொடுக்கறோம்னா இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறை கையில ஆயுதங்களை கொடுத்து இன்னைக்கு கடவுள் அப்படிங்கிற பேர்ல, மதங்கிற பேர்ல ஊர்வலம் போக விட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 10 வருஷமா சொல்றாங்க அம்ரித் கால் தோ வந்துருச்சு, விக்சித் பாரத் தா வந்துருச்சு. ஆனா 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்கிறாரு மோடி? 40 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருக்கு. இன்னொரு பக்கம் விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறிட்டு இருக்கு. ஆனா நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் 10 வருஷம் முன்னால என்ன வாங்கிட்டு இருந்தோமோ அதேதான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இதுல மிகவும் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாழா போன இந்த நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ். ஒரு பக்கம் அத்தியாவசிய தேவைகளுக்கே கடன் வாங்கக்கூடிய நிலைமை, இன்னொரு பக்கம் வர வருமானத்துல சேவிங்ஸ் எதுவும் பண்ண முடியாத நிலைமை. வரி கட்டிய வரி குதிரை மாதிரி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ. மிடில் கிளாஸ் ஒரு டெட் டிராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. இது எங்க போய் எப்போ எப்படி வெடிக்கும் அப்படின்னு தெரியாது. இன்னொரு பக்கம் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவ்வளவு விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு அதே டபுள் விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 40 ரூபாயா இருக்கும் போது வாய்க்கிழிய விமர்சனம் செய்த மோடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 ரூபாய். இன்னும் கொஞ்சம் மாசம், இன்னும் இந்த வருஷ கடைசிக்குள்ள 100 ரூபாயை தாண்டிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வாயை திறக்காம இருக்கிறாரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு? இது அரசாங்கத்தின் இயலாமையை காட்டுகிறது அப்படின்னு பேசினார். அப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கத்துடைய இயலாமையை தானே இந்த விஷயங்கள்லாம் காட்டுது. இதத்தான் ஒருவேளை விஷன்லெஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ. இந்தியாலதான் இந்த சங்கிய கூட்டம் இவருக்கு ஏகப்பட்ட பில்டப் கொடுக்குது. விஸ்வகுரு 56 இன்ச்சுன்னு, ரஷ்யா யுக்ரைன் வார ஒரே அரை மணி நேரத்துல ஒரு போன் கால்ல நிறுத்திட்டாரு அப்படின்லாம் பில்டப் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சைனா அவ்வளோ ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசவே அஞ்சுகிறார் நாட்டுடைய பிரதமர். சைனாங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை 22ஆம் தேதி நடந்தது தீவிரவாத தாக்குதல்ங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி, 2 வாரம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் சம்பந்தப்பட்ட அந்த 4 பேரை இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியல. ஆனா மோடி கண்சு வந்துருச்சு, அமித்ஷா மூக்கு பழுத்துருச்சு, மோடி காஷ்மீர்ல காலடி எடுத்து வச்சுட்டாரு, அவ்வளவுதான் பாகிஸ்தான் தெரிக்க போகுது, மிரள போகுது. இப்படி எல்லாம் சோசியல் மீடியால ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்து 15 நாள் ஆகுது. இன்னமும் சம்பந்தப்பட்ட அந்த 4 பேரை கைது செய்ய உங்களுக்கு துப்பு இல்லை. சும்மா இந்த மீடியா மூலமா மக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, தண்ணிய நிறுத்திட்டோம், விசா கொடுக்கறத நிறுத்திட்டோம், 48 மணி நேரத்துக்குள்ள எல்லாரையும் நாடு கடத்திட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரெஞ்சு மீடியா காரி துப்பி இருக்கு. இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால
பாஜக ஆதரவாளர்களால் அதிக அளவில் பொய் செய்திகளும் போலி செய்திகளும் ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ண பிக்சர்ஸும் வீடியோஸும் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலுங்க. பிரெஞ்சு மீடியா இன்னைக்கு காரி துப்பி இருக்கு. இந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான விஷன். ஒருவேளை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் ஒரே வரியில we have a useless, shameless, heartless and visionless man as a prime minister of India அப்படின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்களேன். பிரகாஷ் ராஜ் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.